நான் இங்கே வர்ற காரணம் என் நண்பன் அறிகிறேன். ஒரே ஒரு முழு காரணம் நண்பனால் மட்டும்தான். அவன் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தான். எனக்கு காசு கட்டினாங்க, வீட்லேயே இருக்க வச்சு படிக்க வச்சாங்க. சின்ன வயசுலேருந்தே 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூலு. 11th 12லேருந்தே ஒரே பெஞ்சு படித்தோம், கிளியர் பண்ணோம். இவர் கோர்ட்டில் இருக்காப்புல, திருப்பூர் கோர்ட்டில். நான் ஊட்டி கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணுறேன். ரேஸை பற்றி சொல்லணுன்னா கொடுத்த மெட்டீரியல்ஸு செம்ம ஒர்த்து. ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இப்படி அப்ரோச் பண்ணும், எக்ஸாம் அப்ரோச் பண்ணும். அம்மாவுக்கு, கடவுளுக்கு, ரேஸ்க்கு 3 பேருக்கும் கண்டிப்பாக நான் நன்றி சொல்லி ஆகணும். என் பேர் ஹரிஹரன். கோயம்புத்தூர் வெராண்டர் ரேஸில் படித்தேன். இவர் ஜெகதீஸ்வரன். 2 பேருமே TNPSC குரூப் 4 கிளியர் பண்ணி 1 இயர் படித்தோம். கிளியர் காலேஜ் முடிச்சுட்டு படிச்சுட்டு இப்போது ஜாப்பில் இருக்கோம். இவர் கோர்ட்டில் இருக்காப்புல, திருப்பூர் கோர்ட்டில். நான் ஊட்டி கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணுறேன். 11th 12லேருந்தே ஒரே பெஞ்சு. 11th 12th காலேஜ் பிஇ மெக்கானிக்கல் படித்தோம். 4 வருஷம் காலேஜ், 4 வருஷமும் ஒரே பெஞ்சு படிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் எங்களுக்கு என்ன ப்ளேஸ் ஆகலை, காலேஜில் ப்ளேஸ் ஆகலை. எல்லாம் வெறும் ஐடி கம்பெனிஸ் மட்டும் தான் வந்துச்சு மெக்கானிக்கல் படித்தது. சரி என்னடா பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் சரி TNPSC படிப்போம். நம்மளுக்கு நான் தமிழ் மீடியம், கவர்மெண்ட் ஸ்கூலு. சின்ன வயசுலேருந்தே 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூலு, தமிழ் மீடியம் தான். சரி நம்ம ஸ்டேட்டுக்கெல்லாம் போக முடியாது, பேங்கிங்கில் கொஞ்சம் இங்கிலீஷ் இருக்கும்னாங்க. சரி நம்ம தமிழே படிப்போம்டா, நம்மளுக்கு தான் TNPSC இருக்கே அப்படின்ட்டு TNPSC படித்தோம். படித்து குரூப் 4 போட்டால் போதும் நம்ம இப்போதைக்கு. அப்புறம் பொறுமையாக என்னென்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் மேலே போய்க்கலாம் அப்படின்னு இறங்கணும். படித்தோம், ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சோம், சிலபஸ் வைஸ் படித்தோம், கிளியர் பண்ணோம், ஜாப்பில் இருக்கோம். நீ அடுத்து மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். மேலே TNPSCலேயே மேலே போகலாம் அப்படின்னு. ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா சிலபஸ் வைஸ் படிங்க. புக் வைஸ் படித்தா டைம் எடுக்கும். சிலபஸ் வைஸ், சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸை புக்கில், ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற போர்ஷன்ஸை மட்டும் படிங்க. படித்தா கண்டிப்பாக ஈஸியாக குயிக்காக பாஸ் ஆகி வேலைக்கு போயிடலாம். ரேஸை பற்றி சொல்லணுன்னா இன்ஸ்டியூட்டு இது படிக்கிறதுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கறது, அதை தாண்டி சொல்லிக் கொடுக்குறதுனா இது என்ன ஸ்கூல் புக்கு தான். அதில் நம்ம பெருசாக சொல்லிக் கொடுக்குறக்கு என்ன இருக்குது, நம்மளாம் படித்தா தெரிஞ்சுக்கும். அந்த எப்படி அப்ரோச் பண்ணும், எக்ஸாம் அப்ரோச் பண்ணும், எப்படி நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் சீக்கிரமாக கிளியர் பண்ண முடியும். அதுக்கு தான் இன்ஸ்டியூட். டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறக்கும் அப்புறம் ஒரு கைடன்ஸ் கொடுக்குறக்கும் தான் இன்ஸ்டியூட்டு. இவங்க கொடுத்த மெட்டீரியல்ஸு செம்ம ஒர்த்து. குறிப்பாக அந்த தமிழ் சமுதாய வரலாறு அந்த புத்தகம் வந்து தமிழில் ஒரு 100க்கு ஒரு 80 மார்க் அதை படித்தாவே வாங்கிடலாம். அவ்வளோ ஒர்த்தான புக் அது. அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் கொண்டு போனாங்க, அந்த 30 டேஸ் மெட்டீரியல்ஸ், அதுவும் செம்ம ஒர்த்து. அது மட்டும் படித்தாவே போதும், கண்டிப்பாக குரூப் 4 ஒரே அட்டம்ப்டில் ஒரு 6 மந்த்லேயே கிளியர் பண்ணிடலாம். என் பேர் ஜெகதீஸ்வரன். நான் இங்கே வர்ற காரணம் என் நண்பன் அறிகிறேன். ஒரே ஒரு முழு காரணம் நண்பனால் மட்டும்தான். அவன் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தான். எனக்கு காசு கட்டினாங்க, வீட்லேயே இருக்க வச்சு படிக்க வச்சாங்க. அம்மா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தனியாக படிக்கிறத விட 2 பேர் சேர்ந்து படித்தா ஈஸியாக கிளியர் பண்ணலாம். 2 பேருக்கு மேலே 3 பேர் மேக்ஸிமம் போகலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. போனால் அது கேங் ஆயிரும், படிக்கிறது சிரமம். 2 பேர் இருந்தீங்கன்னா அருமையாக படிக்கலாம். போட்டியோட பொறாமை இல்லாமல் படித்தா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். எனக்கு 5 வயசுலேருந்தே அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். என் தம்பி ஒருத்தன், நாங்கள் 2 பேரும் தான். அம்மா தான் வளர்த்துனாங்க. அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லணும். அம்மாவுக்கு, கடவுளுக்கு, ரேஸ்க்கு 3 பேர்த்துக்கும் கண்டிப்பாக நான் நன்றி சொல்லி ஆகணும்.